வணக்கம். ஒரு வாட்டி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவருடைய ஒரு சீடர்கள் குருக்கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டாங்க. அதாவது விஸ்டமுக்கும் நாலேஜுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்ற மாதிரி, அறிவு ஞானம் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ ராமகிருஷ்ணவர் ஒரு எல்லாத்தையுமே ஒரு தியரட்டிக்கலாக சொல்லாமல் ஒரு நம்மளுக்கு ஈஸியாக அகப்படக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக விளக்கக்கூடியது. முக்கியமாக இந்த சமையலறை, இப்போ நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், இதை வச்சு விளக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணார்னா, சரி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மறுநாள் அவங்க 3 பேரையும் வர சொன்னார். 3 பேரையும் வந்த உடனே ஒரு ரூமுக்குள்ளே 3 டம்ளரில் பால் இருக்குது, நீங்கள் ஒவ்வொருவராக போய் அந்த பாலை குடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போது முதல் சிஷ்யம் போனவுடனே அந்த தங்க டம்ளரில் ஒரு பால், நல்ல சுண்டை காய்ச்சிய பால் இருக்குது, அதை குடிச்சிட்டு வரான். குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியே வரான். இப்போது 2வது சிஷ்யம் போயிட்டு அந்த வெள்ளி டம்ளரில் பாலை பார்க்குறான். ஏன்னா தங்க டம்ளர் காலி ஆகிடுச்சு. இப்போ வெள்ளி டம்ளரில் இருக்கக்கூடிய பாலை பார்க்குறான். சரி, தங்க டம்ளர் பால் குடித்தவன் அதிர்ஷ்டக்காரன், நம்மளுக்கு வெள்ளி டம்ளர் தானே கிடச்சிது அப்படின்ற மாதிரி அதில் இருக்கக்கூடிய பாலை சாப்பிட்டு வெளியே வரான். அவன் முகத்தில் கொஞ்சம் ஒரு திருப்தி. 1வது மாணவன் மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வராமல் ஒரு திருப்தியோடு வெளியே வரான். இப்போ 3வது மாணவன் உள்ளே போனவொடனே அவனுக்கு அந்த வெண்கல டம்ளரில் பால் இருக்குது. ஏன்னா முதல் தங்கம் வெள்ளி 2 காலியாகிடுச்சு. இந்த பால் இருக்குது. அதை பார்த்தோன்னே, ஐயோ கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் நம்மளுக்கு தங்கத்துலேயோ வெள்ளியிலையோ கிடச்சிருக்குமே, இப்போ இந்த டம்ளர் பாலை குடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி. சரி, குருதேவர் சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அந்த பாலை குடிச்சிட்டு வெளியே வரான். அப்போது ரொம்ப சோகமாக வந்தவுடனே குருதேவர் கேட்குறாரு, ஏன்பா நீ ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னோடனே, நான் ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவங்க. ஏன்னா முதல்ல போனவன் தங்க டம்ளரில் இருக்கிற பாலை குடிச்சிட்டான், 2வது போனவன் சில்வர் டம்ளரில் இருக்கிற பாலை குடிச்சிட்டான், 3வது போனவன் நான் பார்த்திங்கன்னா இந்த வெண்கல டம்ளர் பால் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே ராமகிருஷ்ணர் சொல்கிறாரு, இதில் தான் நீங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கணும். அதாவது இந்த டம்ளரை நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் டம்ளருக்குள்ளே இருக்கிற அந்த பால் இந்த 3 பேருக்கும் ஒரே விதமான ஒரு கல்கண்டு, இந்த பாதாம் பிஸ்தாம்லாம் போட்டு காய்ச்சிய பால். அந்த பாலை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சாப்பிட்டீங்க. ஆனால் பாலுடைய ருசியை பார்க்காம அந்த பாலுடைய அந்த தன்மையை மாத்திரம் பார்த்துட்டு, தங்கம் வெள்ளி அப்புறம் இந்த வெண்கலம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பண்ணீங்க, சந்தோஷப்பட்டீங்க. ஒருத்தன் திருப்திப்பட்டான், இன்னொருத்தன் ரொம்ப துக்கப்பட்டான். ஆக மொத்தம் இதுதான் அறிவுக்கும் அந்த ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த அறிவு பண்டத்தை மாத்திரமே பார்க்கும், ஆனால் இந்த ஞானம்ன்றது இந்த பண்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த பால், அதை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. இதுதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது சிஷ்யர்கள் மட்டும் பெரும்பாலான நம்மளுக்கும் அதே தான். ஏன்னா நம்மளும் என்னென்னா ஆளை பார்ப்போமே தவிர்ப்ப அவனுடைய உள்ளத்தையோ அறிவையோ நம்ம பார்க்குறது கிடையாது. இதுதான் ஒரு கவிஞர் என்ன சொன்னார்னா, உருவத்தை பார்க்குறவன் மனிதன், உள்ளத்தை பார்க்குறவன் இறைவன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். அப்போது இனிமேலாவது நம்மளுடைய அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படின்ற அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடை போடுவோன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.